இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்பவே குயிக்காகவே பண்ணிடலாம். அரிசி மாவு யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி காரக்கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, பெருங்காயத்தூள், கூடவே பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவை சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து சுட வச்சு வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம உருண்டையாகவும் பிடிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் சூப்பரான உப்பு உருண்டை கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான சிம்பிளான ஸ்நாக்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.